ஏறத்தாழ 10, 12 நாள் பயணத்தை நாம் வந்து ஊரை விட்டு அந்த பக்கமாக வந்து கழிச்சிருக்கிறோம். இரவும் பகலுமாக வந்து கழிச்சிருக்கிறோம் கண்ணுகளா. நீங்கள் இன்னும் வாழ்வியலில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு சில நியமங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு அம்மா விரும்புகிறேன். காலையில் கூடுமானவரை கட்டில் மெத்தை அப்படின்னு நேற்றைக்கு ஒரு டிஎஸ்பி, அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார் மடத்தில் 62,000 சதுரடி நிலப்பரப்பை வேற சமாஜ்வாதி கட்சிக்காரங்க அதை பருங்கி வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட கொடுக்கலையாம். ஏறத்தாழ ஒரு 200 வருஷ போராட்டத்திற்கு பிறகு நம்ம ஆட்சி வந்த பிறகு இவங்களுக்கு இவங்க இடம் கிடச்சிருச்சு. அதில் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறதுக்காக வேண்டி 2-3 தினங்களுக்கு முன்னால் அந்த இது நடந்தது, ஓப்பனிங் செரிமனி நடந்தது. அதாவது அதுக்கு என்ன பால் காய்ச்சுதல் நடந்தது. அந்த நிகழ்வில் அந்த எஸ்பி பேசுகிறார், அந்த சமுதாயத்தை சேர்ந்த எஸ்பி. நாங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தானாலும் நாங்கள் கட்டிலில் படுக்க மாட்டோம். அதனால் நாங்கள் வந்து தந்தரையில் தான் நாங்கள் படுப்போம், தந்தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் எங்கள் நகரத்தார் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. வாழ்வியலில் அனாவசியமாக ஒரு பைசா கூட நாங்கள் செலவழிக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மென்னாலும் எங்கள் கைப்பிடித்தல் அப்படின்னு ஒரு இது சொல்கிறார். எங்களுடைய சமுதாய ஆட்களை கைப்பிடித்து போட்டி பொறாமை இல்லாமல், சூதுவாது இல்லாமல், தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து நாங்கள் எல்லோரும் ஒரே தளத்தில் 15-16 பேர் இருந்து நாங்கள் அந்த தளத்திலேயே வந்து நாங்கள் வேலை பார்ப்போம். லாபங்கள் பங்கீடு செய்யப்படும். உள்குத்து வெளிக்குத்து இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் வச்சதில்லை. அப்படி எங்களை வளர்த்துருக்குறாங்க எங்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு மேனியெல்லாம் சிலுத்து போச்சு. நம்ம வந்து யோகா பயிற்சி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி கொடுத்தும் வராததை இயல்பாக ஒரு ஆர்என்ஏடிஎன்ஏல அவங்க வந்து எப்படி பின்னி பிணைந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு செய்தி உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்வேன். ஒரு 16 பேர் ஒரே ஹாலில் கொடுத்து நடத்துவாங்களாம். கொசுவலை தான் அவங்களுக்கு ஆதாரமாக. கொசுவலைக்குள்ளே 16 குடும்பம் தனித்தனியாக. அப்போ அந்த ஆட்சி நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. நம்ம வீட்டில் பால் வாங்குவாங்க, சத்சங்கத்துக்காக வேண்டி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம சங்கத்து பிள்ளைங்க கேட்டாங்க, ஆச்சி நீங்கள் 16 கொசுவலை இருக்க, தாத்தா வந்து ஒரு கொசுவலை இல்லாட்டி இன்னொரு கொசுவலைக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவன் சும்மா தமாஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. அந்த ஆட்சி ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள். என் புருஷன் கால் தடம் எனக்கு தெரியாமல் நான் எப்படி வந்து வாழ்வேன் அப்படின்னு கேட்டாங்க கண்ணு. அதில் எவ்வளவு ஒரு ஃபோக்கஸ் அவங்க மனம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 16 பேர் ஒரே அண்ணன் தம்பி ஒரே ஹாலில், 16 பேர் 16 கொசுவலைக்குள்ளே. நுண்ணறிவு இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு யோக சூத்திரமாக அது இருந்தது. நீங்கள் என்ன கடைப்பிடிக்கணும், காலையில் எந்திரிச்ச உடனே பெட்டை போட்டுட்டு நம்மளுடைய ஆன்மா அந்த பெட்டுக்குள்ளேயே சுற்றி வருங்க. போர்வை பெட்ஷீட்டு எல்லாம் உதறி மடித்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பல் தேய்க்கவோ இயற்கை உபாதைக்கோ நீங்கள் போகணும். இல்லைம்மா எங்களுக்கு ரொம்ப அவசரமாக இயற்கை உபாதை போயிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த காரியம் போகணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு யோக சூத்திரத்துக்கு இதெல்லாம் ஒரு வழி அமைப்பு. இதில் என்னமா இருக்குது, அதில் என்னமா, உங்கள் ஆன்மா அதிலே தங்கி நிற்குங்கண்ணே, உங்கள் உடம்புல ஒட்டணும். அப்புறம் பெரியோர்களுக்கு நீங்கள் வணக்கம் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெரியோர்களை பார்த்த உடனே உங்கள் உடலுக்கு உள்ளார இருக்க ஆன்மா எழுந்துரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆணவ தாக்கத்தினால இவங்க ஒரு மனுஷங்க, இவங்களுக்கு எழுந்து நின்று நான் கும்பிடணுமாக்கும் அப்படி நினச்சிட்டு எழும்ப மாட்டீங்க. அந்த ஆன்மா 1 இன்ச்சு எழும்பி நின்றுட்டு அப்புறம் இவன் உடலில் இருக்கதே கூட நமக்கு தப்போன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மீண்டும் உட்காந்துக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே கண்டினியூஸாக நடக்க நம்ம உடலுக்குள்ளே பல உபாதைகளை அது உண்டு பண்ணிவிடும். அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு வாழ்வியல் நெறி கண்ணு, வாழ்வியல் கோட்பாடு. இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயங்களுமாம்மா அப்படின்னா, சின்ன விஷயந்தான் கண்ணு பெரிய விஷயத்துக்கு போகும். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் நடங்க. வாழ்க்கையில் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. ஒரு 4-5 அன்பர்கள் வந்து எங்கிட்ட தனிமையில் நான் தெரியாமல் சில பல தவறுகள் செய்து விட்டேன் அம்மா அப்படின்னு சொன்னாங்க.
நீங்கள் எப்போ தெரியாமல் செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்ணீங்களோ அப்போவுமே அது வந்து மன்னிக்கப்பட்டது, மறக்கப்பட்டது. நீங்கள் அதுக்கடுத்து இன்று புதிதாய் பிறந்தீங்க அப்படின்னு தோங்குங்க ஐயா உங்கள் வாழ்க்கை தடத்தை. அப்புறம் வந்து நான் 7வது ஸ்தானமாக காசியில் வந்து அந்த இதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். எம்பெருமான் திருவுள்ள சம்மதம் கேட்கல. ஆனால் நான் கடந்த பௌர்ணமிக்கு 6வது குடம் எடுத்தாங்க கொஞ்சம் அன்பர்கள். ஒரு 2 ஆண் நண்பர்களும் ஒரு பெண் நண்பரும் வந்து என்கிட்ட, அம்மா இதை நாங்கள் காசியில் கொண்டு ஊற்றிக்கிட்டுமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அது ஒரு எல்லாரும் வந்து எனக்கும் ஊற்றுங்க அப்படின்னா நான் 300 பேருக்கும் 300 குடம் தண்ணிக்கு நான் எங்கே போகிறது, அதனுடைய செட்டப் எங்கே போகிறது, ஒருத்தருக்கு மட்டும் அப்படி செஞ்சால் நல்லா இருக்காதுப்பா பார்க்கலான்னு. அதை வந்து நான் எம்பெருமான் வரைக்கும் எடுத்துகிட்டு போகல. ஆனால் நான் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் கண்ணுகளா. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பைசாவெல்லாம் சேமிப்பாக வச்சுக்கோங்க. இப்போவே இருந்து சேமிங்க. அப்புறம் மீதி உள்ளதெல்லாம் நான் ஊரில் போய் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன். இப்போ அநேகமாக லேடிஸ் வந்து லேடிஸ் சமைக்கிற வீடு இருக்குது, ஜென்ட்ஸ் சமைக்கிற வீடு இருக்குது. எனக்கு யார் சமைச்சானாலும் ஒற்றுமையாக இருந்தால் போதும் குழந்தைங்களா. என்னுடைய இலக்கு சிறு வயசுலேருந்தே அப்படி தான். யார் சமைச்சா என்ன கண்ணு, நமக்கு சாப்பாடு தட்டுக்கு வரணும் அவ்வளோதானே. அதனால் நீங்கள் யார் சமைச்சானாலும் இன்னொரு 10 நாள் ஆகும் உங்களை ட்ரெயினப் பண்ணிக்கிட. ஏன்னா நம்ம சமையலை மறந்துட்டோம்ல, சமையலை மறந்துட்டோம். சாப்பாடு வந்து நம்ம தட்டுக்கு வந்து பழகிருச்சு. நாம் தட்டை தூக்க வேண்டிய அவசியம் இல்லாமல். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இவங்க நல்லாவே பொங்கி போட்டாங்க. இந்த டேஸ்ட்டு வரலனாலும் நம்ம ஊர் யதாஸ்தானம் அது நமக்கு சொர்க்கம் அப்படின்னு நினைங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் கம்பேர் பண்ணி நீங்கள் எதையும் நினைக்காதீங்க தங்கங்களா. அது ரொம்ப முக்கியம். யாரோடும் யாரும் கம்பேர் பண்ண முடியாது. ஒரே தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்தவங்க கூட நிறைய குணபேதங்கள், நிறைய உருவ பேதங்கள், நிறைய நாடி நரம்பு பேதங்கள், நிறைய பயிற்சி பேதங்கள். ஒரே தாய் தகப்பனுடைய ப்ராடக்ட் தான். நம்ம எல்லோரும் பேரண்ட நாயகனுடைய தயாரிப்பு. எப்போவுமே பேரண்ட நாயகன் வந்து தனியாக களை முளைக்கட்டும்னு அவன் நினைக்கவே மாட்டான். ஒரு விவசாயி களைக்கா பயிர் செய்வான்? அவன் கொத்தி பிடுங்கி நிலத்தை சீரமைப்பு பண்ணி விதைக்கிறது, நெல் முளைக்கிறதுக்கு செய்வான். சிவபோக சாரம் என்னும் ஆனந்தம் பொங்கி ததும்பி பூரணமாய் போகுதந்தோ சேரவாரும் சகத்தீரே கூவி அழைக்கின்றோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க கண்ணு. சிவபோக சாரம் பொங்கி ததும்பி பூரணமாய் போகுது. இப்போ சிவபோகத்தை சாப்பிட்றதுக்கு தான் இறைவன் வந்து சிவ வித்தை விளைக்கிறான். இடையில களை முளைப்பது சகஜங்கண்ணு. அதுக்காண்டி ஐயோ களை முளைச்சிச்சே நீங்கள் நினைக்காதீங்க. இறைவனை சரணடைந்து நம்ம எண்ணத்தில் உள்ள களைகளை எல்லாம் அவன் களைஞ்சாதான் உண்டு. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அழகான சித்தம் கொண்டு இறைவனை பாட வேண்டும். அந்த சித்த தெளிவுக்கு நாம் வந்து பிரயாசப்படுவோம் தங்கங்களா. அநேகமாக எல்லாரும் வீட்டுக்கு போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காசி தீர்த்தம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை விளக்கேற்றி விளக்கு முன்னால் அந்த தீர்த்தத்தை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து ஒரு சக்கரை பொங்கல் அல்லது ஒரு ரவை பாயாசம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் தயாரித்து விளக்கு முன்னால் வச்சுட்டு, கங்கா பரமேஸ்வரி நீ வந்து அருள் நனி சுரக்கும் அமுதம்மா, அந்த அமுதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீ கருணை பண்ணியிருக்கிற, அது எங்களுக்கு உடல் ரீதியாக அனுபவப்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். அதை எங்களுக்கான இயம நியமங்களோடு எங்களுக்கு நீயே குருவாக இருந்து பயிற்சி அளியம்மான்னு வேண்டிட்டு கற்பூர ஆராதனை பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு உறவினர்களெல்லாம் யார் யார் வீட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உபூதி, கொஞ்சம் குங்குமம், அப்புறம் ஒரு கங்கா தீர்த்தம், ஒரு கயாவில் வாங்கின அந்த பாதம், அப்புறம் வந்து அன்னபூரணி வச்சுக்கொண்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அவங்கள நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ரொம்ப கம்பீரமாக போய் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க காசிக்கு வராதவங்களுக்கு ஒரு மாதிரி பொச்சாப்பாக இருக்கும். இது நடைமுறை சாத்தியம் கண்ணு. அதனால் நீங்கள்
அவங்க பொறாமப்பட மாட்டாங்க, அவங்க ஏற்கனவே காசி போயிட்டு வந்திருக்கிறாங்க, அப்படி கூட இருக்கலாம். இருந்தானாலும் நமக்கு கிடைச்ச, அதாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இன்னொன்று அறுபகை குற்றங்களில் சொல்கிறாரு மாத்சரியம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த மாத்சரியத்துக்கு வைணவம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறத பார்த்தா நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. அந்த மாத்சரியங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு எனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மாத்சரியத்தில் ஒரு வகை. எனக்கு கிடைச்சது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மாத்சரியத்தினுடைய ஒரு வகை. எனக்கும் கிடைச்சி அடுத்தவனுக்கும் கிடைச்சதுன்னா அது ஜீரணிக்கும், இவனுக்குமா அது மாத்சரியத்தினுடைய ஒரு வகை. அப்புறம் அவனும் ஒரு வீடு கட்டி நான் ஒரு வீடு கட்டி அது மாத்சரியத்தினுடைய ஒரு வகை. இப்படியாக இந்த மாத்சரியத்துக்கு பலதரப்பட்ட